Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகாபெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदि शंकर ஆயிரம் குழந்தைகளுக்கு வேதம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி பெரிய அளவில் வேத பாடசாலை ஆரம்பிக்கலாங்கிறது தான் திட்டம். ஓ, ஸோ அதுக்கு கான்ட்ரிபியூஷன் கலெக்ஷன் டிரைவ். am I right? இது ஒரு 3 to 4 years ப்ராஜெக்ட். நீங்கள் யூஎஸ்ல இருக்கேன்னு தெரியும், ஆனால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்துட்டு இங்கே வந்து பண்ணினேன்னா பெரியவாளுக்கு செஞ்ச கைங்கரியமாக இருக்கும். Excuse me, Badrinath. We need some time to think. உங்கள் பாஷையில் சொல்லணும்னா now the ball is in your court. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम वरानवं नमेति नमोस्तुन्ताय सहस्रमूर्ते सहस्रपादाक्षि शिरोर्भावे सहस्रनाम्ने पुरुषाय शास्त्रे सहस्रकोटियुगधारिणे नमः. ओम தாத்தா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாட்டி சொல்லுவா. இல்லைண்ணா, இன்னும் 2-3 நாளாக குழந்தைகள்லாம் ஊருக்கு கிளம்பிடுவா. நம்ம சந்துருக்கு ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதான் நானே பண்ணினேன். அவளுக்கு பண்ணி கொடுக்கறதுனா உனக்கு எங்கேருந்தோ தெம்பு வந்துருமே. அப்பா, அம்மா எப்பவுமே தெம்பாதான்ப்பா இருந்திருக்கா. உங்க அப்பாக்கு என்னை பத்தி ஏதாவது சொல்லிண்டே இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு பொழுதே போகாது. எல்லாருக்கும் கொடுமா. அம்மா எடுத்துக்கோ, பாட்டி கையாலே பண்ணா. Thank you. உங்களை மாதிரி it is so soft and so sweet. சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஒரு தனி கைமணம் இருக்கு. Thank you. இந்தாங்க, அவளுக்கும் கொடு. சங்கரா எடுத்துக்கோ. அப்பா நீங்களும் எடுத்துக்கோங்க. சந்துரு, உனக்கு பிடிச்ச ரவா லாடு எடுத்துக்கோடா, நானே பண்ணினது. என்ன சந்துரு, வெச்ச கண் வாங்காம அதே பார்த்துட்டு இருக்கேள், எடுத்துங்கோ, இட்ஸ் யம்மி. இல்ல, நேத்திக்கு பத்ரி வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா, தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு. இந்த ரவா லட்டுவை பார்த்த உடனே அவர் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது.
அவன் சொல்லிட்டு போனான். சரி, நீ என்ன தீர்மானம் பண்ணியிருக்க? தாத்தா, என்னால் இப்போ எந்த தீர்மானத்துக்கும் வர முடியல. பத்ரிகிட்ட பேசியிருக்கேன். இன்னொரு 24 hours டைம் கேட்டிருக்கேன். இப்போ கூட அதை பற்றி தான் யோசனை பண்ணியிருந்தேன். ஆச்சு, இன்னும் 2 நாள் தான். நாங்கள் எல்லாரும் யூஎஸ் கிளம்பி ஆகணும். என்னாச்சு அனுஷா? இல்ல, ஒண்ணு இல்ல. ஆயிரம்தான் சொன்னாலும் கிளம்பி ஆகணும்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் a bit odd. Of course, I'm sad. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க இருக்கிறது கலகலப்பா தான் இருக்கு. அந்த ஃபீலிங் தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். சந்துரு, ரவா லாடுவை பார்த்த உடனே பத்ரி சொன்னது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்ன முடிவு பண்ணியிருக்க? என்ன பண்ண போற? என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயத்தை கேட்டா. என்ன தாத்தா இப்படி சொல்றேன்? நீங்க தாராளமா உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லலாம். என்னோட அபிப்பிராயம், இந்த ஆஃபரை நீ ஏற்றுக்கிறது தான் சிரேஷ்டம், ஸ்லாகியம், உச்சிதம். இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. முதலாவது டெம்பிள் ஆர்கிடெக்சர், அது உனக்கு நன்னாவே தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது, இது தானாகவே வர்றது. மூணாவது, தெய்வ காரியம். இவ்வளவு கூடி வரதுனால இதை நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. இதுதான் என்னோட அபிப்பிராயம். அதுக்காக என்னோட கருத்தை நான் உன் மேலே திணிக்க விரும்பலை. இந்த முடிவை தான் நீ எடுக்கணும்னு நான் உன்னை கம்பல் பண்ணவும் மாட்டேன். தாத்தா, உங்களோட சாமர்த்தியத்தை என்னால பாராட்டாம இருக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் உங்க மேல என் கருத்தை திணிக்க விரும்பல, இது என்னோட அபிப்பிராயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில உங்க முடிவையும் எண்ணத்தையும் அபிப்பிராயத்தையும் மத்தவா ஏத்துக்கிற மாதிரி பண்ணிடுறேன். அதான் அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி. அப்பா மட்டும் இல்ல, ஆத்துல உள்ள வயசானவா எல்லாருமே அப்படித்தான். மகா பிரிவா கூட யாரையும் வற்புறுத்துறதோ கட்டாயப்படுத்துறதோ கிடையாது. பெரியவா பேசுற விதத்திலையும் புரிய வைக்கிற தன்மையும் கேட்டுட்டு நமக்கே தோணும், பெரியவா சொல்றது சரிதானே, கரெக்டா தான் இருக்கு, இதை அப்படியே ஃபாலோ பண்ணா என்ன அப்படிங்கிற எண்ணம் வரும். ஃபாலோ பண்ணலன்னா தப்பாயிடுமோ அப்படின்ற குற்ற உணர்ச்சியையும் கேட்கிறவா மனசுல ஏற்படுத்திடுவா. கரெக்டா சொன்னேன். தாத்தா, நீங்க சொன்னதை மதிச்சு சந்துரு இந்த அசைன்மெண்ட் எடுத்துட்டாலும் இது ஒரு 3 வருஷம்தான். அதுக்கப்புறம் இப்போல்லாம் பொதுவா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லாரும் தங்களுடைய எதிர்காலம், தங்களோட கேரியரை பிரதானமாக்கிண்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறா. அவளை பெத்தவா சீனியர் லிவிங்ல இருக்க வேண்டிய நிர்பந்தம், சூழ்நிலை ஏற்படுறது. இது எல்லாமே அவ வேணும்னே பண்றான்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்படி ஒரு நிலைமை, ஒரு கட்டாயம் ஏற்படுறது. பெத்தவா இந்த சூழ்நிலைய பெருந்தன்மையோட ஏத்துக்கிறாளே தவிர முழு மனசோட சுவீகரிச்சுக்கிறான்னு சொல்ல முடியாது. அது சரி, நம்ம அதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இங்க எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கோம். சீனியர் லிவிங்ல யார் இருக்கா? இல்லம்மா, சேர்ந்து இருக்கிறது வேணும்னா இன்னைக்கு பொருந்தும். ஏதோ நீங்கெல்லாம் இங்க இருக்கேங்கிறதுனால தான் நாங்க மாப்பிள்ளையாத்துல வந்து இத்தனை நாள் தங்கின்னு இருந்தோம். நீங்க வந்த 2ஆம் நாளே நாங்க அந்த ஆத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா அது என்னவோ நீண்டுண்டே போயிடுது. நீங்க கிளம்பின அடுத்த நாளே நாங்க அந்த ஆத்துக்கு போயிடுவோம். சந்துரு, அது என்னவோ தெரியலடா, நீ அந்த ஆத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமலே தள்ளிட்ட. அது மட்டும் எனக்கு ஒரு குறைதான். இல்லம்மா, நாளைக்கு கட்டாயம் நாங்க எல்லாரும் அங்க வரோம். ஒரு நாள் முழுக்க அங்க இருந்துட்டு அப்புறமா தான் கிளம்புவோம். போருமா? இவளுக்கு சதா அதே சிந்தனை தான். எங்க இருந்தா என்ன, இங்க வரதுக்காக கிளம்பின அன்னைக்கு அப்பா என்ன சொன்னா? என்ன,
சந்திரசேகரன் வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதானேம்மா உன்னோட ஆசை. அதுக்கு இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன? அதனால நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன அப்படின்னு எல்லா விஷயத்துலயும் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சீனியர் லிவிங்ல இருந்தா என்ன, ஆத்துல இருந்தா என்ன, இல்ல வெளிநாட்டுல தான் இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு கம்பேர் பண்ண முடியுமா? அது என்னமோ வாஸ்தவம் தான். மாப்பிள்ளையும் சரி காமாட்சியும் சரி, நீங்க இங்க கூடவே வந்துருங்கோ, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் பல தடவை சொல்லியும் இருக்கா. ஆனா அது வாழ்க்கை முறை ஆகாது. சந்துரு, எங்களுக்கும் வயசாகிண்டே போறது, அம்மாவுக்கும் மூட்டு வலி எல்லாம் இருக்கு. வயசாக ஆக இப்படி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நடக்க முடியாம போறதும் நடக்கும். அப்பாவை பத்தி கேட்கவே வேண்டாம். அவர் தன் மனோதிடத்தாலேயோ மனோபலத்தாலேயோ இருந்துட்டு இருக்கா. பல அசௌகரியங்கள் ஏற்படலாம். இப்ப எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம குழந்தைகள் நம்மளோட இருந்திருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு தோன்றது. குழந்தைகள் நம்மள பாத்துக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம பார்வையிலயும் இருக்கா அப்படிங்கறது வயசான காலத்துல ஒரு தெம்பா இருக்கும் இல்லையா? ஏதோ என் வரைக்கும் என் பிள்ளையாண்டா என்னை பார்த்துட்டு இருக்கான். மற்றவாளுக்கும் இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். எஸ் தாத்தா, ஐ கன்கர் வித் யுவர் வியூஸ். நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். பட் our way of life has changed and we have to live with reality. பட் அனுஷா, அப்பா சொன்னது இஸ் வெரி வேலிட். அப்பா, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பொதுவா சொல்லுவா இல்லையா, கண்ணத்துல பலார்னு அரைஞ்சா மாதிரி இருந்ததுன்னு. ஆனா நீங்க அரையறா மாதிரி சொல்லல, எங்க மனசுல ஆழமா பதியறா மாதிரி ரொம்ப அழகா சொல்லிட்டு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றது. வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் இந்த கைங்கரியம் பண்றேன் அந்த கைங்கரியம் பண்றேன்னு பெருமையா பேசிக்கிறா இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவா. சோ மாதா பிதா தான் பிரதானம். ஆனா பல பேருடைய பேரண்ட்ஸ் இங்க சீனியர் லிவிங்ல தான் இருக்கா. இந்த மாதிரி பெத்தவாளை இங்க இருக்க விட்டுட்டு அங்க போய் கைங்கரியம் பண்றேன்னு சொல்றது வெறும் சமாதானமா தான் இருக்க முடியும். ஆமா ஆமா, நானும் சில சீனியர் லிவிங்ல போய் பார்த்தேன். அங்க எல்லா வசதிகளும் சௌகரியங்களும் இருக்கு. ஆனா அங்க இருக்கிறவா பெரும்பாலும் உள்ளூர ஒரு வருத்தத்தோடையும் வேதனையோடையும் தான் இருக்கா. அவ முகத்தை பார்த்தாலே என்னடா வயசான காலத்துல நம்ம குழந்தைகளை பிரிஞ்சு இப்படி இருக்குமேன்னு ஒரு கவலையை கண்கூடா பார்க்க முடியும். இதே அளவு வருத்தமும் வேதனையும் குழந்தைகளுக்கு இருக்கா அப்படின்னா, அதாவது அவளோட பிள்ளையோ பொண்ணோ அவளுக்கு இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். என்ன, அப்பா அம்மாவோட ஃபேஸ் டைம்ல பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம், இதெல்லாம் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி ஆகுமா? அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிறவளோட லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால அவ சதா இவாளையே நினைச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா பெத்தவா அவ சதா சர்வ காலமும் குழந்தைகளை பத்தியே நினைச்சுட்டு இருப்பா. சரி, இது அவளுக்கும் தெரியும். அது இருக்கட்டும். நான் சித்த முன்னாடி கேட்ட கேள்விக்கு சந்துருட்டேந்து இன்னும் சரியான பதில் வரல. அதான் அனுஷா கேட்டாளே 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு. அனுஷா, எனக்கு என்ன தோன்றதுன்னா, சந்துரு விஷயம் தெரிஞ்சவன். தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் சிதிலம் அடைஞ்சிருக்கு, புனருதாரணம் பண்ண வேண்டிய நிலைமையிலையும் இருக்கு. எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே எதிர்பார்க்க முடியாது. அதை நாமளே எடுத்து செய்யறது தான் உச்சிதம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய தனவான்கள் இந்த மாதிரி கைங்கரியங்களுக்கு திரவிய உதவி, டொனேஷன்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ் தர தயாரா இருக்கா. ஆனா எடுத்து செய்யறவா தான் துர்லபம் ஆயிட்டு வரா. சாமிநாதன் சொன்ன மாதிரி
அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு நீ ஒன்று அர்ப்பணிச்சுட்டேன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீ பகவத் கைங்கரியம் பண்ணுற, அது ரொம்ப சிரேஷ்டமானது. இன்னொன்று, நீ நினைக்கிற மாதிரி இது 3 வருஷத்தோடு முடிஞ்சு விடாது. நேரமே போகாத அளவுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் அத்தனை கோவில்கள் இருக்குது. அதனால் உனக்கு இது ஒரு பர்மனன்ட் ஜாப், லைஃப் லாங் கமிட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். தாத்தா, எவ்வளோ உயர்ந்த விஷயத்த இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன். மகாபெரிவாளும் இப்படித்தான், ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவார். தாத்தா, நான் அனுஷா ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர் பத்ரிநாத், நான் சந்துரு. நேற்றுக்கு வந்திருந்தேன் இல்லையா? இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு அக்செப்ட் யுவர் ஆஃபர். ஐ திங்க் இட்ஸ் அ டிவைன் கால். இந்த அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் பெர்மனண்ட்டாக இங்கேயே வந்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம், ஆக்ஞை. எஸ், நாளை மறுநாள் நாங்கள் யூஎஸ் கிளம்பி போகிறோம். அங்கே எல்லாத்தையும் பெர்மனண்ட்டாக வைண்ட் அப் பண்ணிட்டு, எஸ், we will be back soon. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर. जय जय शंकर हर हर शंकर, जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर. கனகதாரா, this is for you. மாமி, அன்னைக்கு நான் சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மாமி. கரெக்ட், அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன். ஆனா எக்ஸ்பென்சிவ்க்கும் வேல்யூபிள்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு இப்போ புரிஞ்சுட்டேன். ஐ அம் டேக்கிங் அ லாட் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் ஹியர். சூட்கேஸ்ல கொஞ்சம் இடம் வச்சுக்கோமா. எதுக்குன்னா தெரியும்மா, உங்க கையால பருப்பு பொடி பண்ணிருக்கேன், புளிக்காய்ச்சல் பண்ணிருக்கேன்னு ஆசையா எடுத்து வைப்பேன். சங்கரனோட பாஸ்போர்ட் எடுத்தியா? சங்கரனோட பாஸ்போர்ட் நான் ஏன் எடுக்க போறேன்? அது இல்ல அனுஷா, இதுல சங்கரனோட பாஸ்போர்ட் இல்ல. என்னது? சங்கரனோட பாஸ்போர்ட் இல்லையா? மகா